வணக்கம், வாழ்க வளமுடன். நாங்கள் ஜோதிடர் குபேந்திரன். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான். சரிங்களா? இது சாதாரண பொதுமக்களுக்கும் நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ரஜு பொருத்தம்னு சொல்லுவாங்க. ரஜு பொருத்தம் இல்லைன்னா சில என்னதான் ஜாதகம் நல்லா இருந்தாலும் அதை விலக்கி வச்சிருவாங்க. சில பழைய நூல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரஜ்ஜு பொருத்தமே பார்க்கக்கூடாத நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ஸோ இந்த 6 நட்சத்திரத்துக்கும் நீங்கள் ரஜ்ஜு பொருத்தமே பார்க்க வேணான்றாங்க. ரஜ்ஜு பொருத்தம் பார்க்காதவங்க இவங்களுக்கு கொடுத்துடலாம். ரஜ்ஜு பொருத்தம் இல்லைனா கூட இவங்க கொடுத்தீங்கன்னா இவங்க திருமணம், இவங்க 2 பேருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க திருமணம் செஞ்சு வச்சிங்கன்னா அந்த ரஜ்ஜு பொருத்தம் வேலை செய்யாதுங்க. இது மிக ஒரு அற்புதமான தகவல் இல்லையா? அது உங்களுக்கு இதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் இந்த தகவல். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.